கடைசியாக இந்த அறிவாலயம் தூக்கி போடக்கூடிய எலும்பு துண்டுக்கு வாலாட்டக்கூடிய இந்த அறிவாலயம் வெறிநாய் கூட்டத்திற்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் எனக்கு கறவை மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பெண்ணாத்தூர் பகுதியை சார்ந்த திருமலை என்ற நபர் எனக்கு கறவை மாடு வேணும்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு மனு கொடுத்திருக்காரு. இவர் மேடையில நின்னுகிட்டு கணவரை திருமலை என்பவர், அதாவது திருமலை என்ற சகோதரி, எப்படி திருமலை என்ற சகோதரியா, திருமலை என்பது ஒரு ஆண் பெயர்னு கூட தெரியாத ஒரு தற்குறி பொம்மையாக அன்றைக்கு இருந்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திருமலை என்ற சகோதரி அவருடைய கணவனை கண்டுபிடித்து தருமாறு நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு, நிறைய மனு கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே படிக்கிறாரு. அந்த திருமலை, ஏமா திருமலை எழுந்துருமா, சகோதரி எழுந்திருச்சு பேசுங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. கீழே இருந்து அந்த நபர் சொல்றாரு, ஏங்க எனக்கு கறவல் மாடு வாங்கி கொடுங்க. அப்ப கறவை மாட கணவரை கண்டுபிடித்தாங்கன்னு சொல்லி படிச்சிருக்குது இந்த பொம்மை தத்தி. அது கூட பரவாயில்ல, திருமலை என்பது ஒரு ஆண் பெயர்னு கூட தெரியாத அளவிற்கு ஒரு தற்குறி பொம்மை இருந்திருக்கிறது என்றால் மு.க. ஸ்டாலின் தான். அடுத்து திருமலை, கீழ்பெண்ணாத்தூர் திருமலை, உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு, ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க. சகோதரி அவங்க, சகோதரி திருமலை பேசுவாங்க. ஹலோ தோரி சார், கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி துறிஞ்சாவரம் ஒன்றியா திருமலை. சொல்லுங்க, பேசுங்க. எனக்கு தளபதி அவர்களே, எனக்கு கரவல் மாடு வாங்கி கொடுக்கும்படி எங்களுக்கு பணிவான வேண்டும். இப்ப சொல்லுங்க, இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு பொம்மை தற்குறி முதல்வரை இந்திய அரசியல் வரலாறே கண்டது கிடையாது. ஆனால் இந்த அறிவாலயத்தினுடைய எலும்பு துண்டுகளை, எச்சில் எலும்புகளை பொறுக்கக்கூடிய செந்தில் வேல் போன்ற இந்த சீப்பு செந்தில் என்ற வெறிநாய்கள் எல்லோருமே மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு, பெண் நிறுவனத்திடம் பணம் வாங்கி கொண்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறானுங்க. மு.க. ஸ்டாலின் தான் வலிமையான தலைவர், எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைச்சிட்டு வராங்க.